Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ICICI பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஏதோ ஒரு டிகிரி மட்டும் போதும் ஈஸியாவே ICICI பேங்க்ல இருந்து வேலைய வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது டைரக்ட்டா அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல தான் வந்து கொடுத்திருக்காங்க. கரியர் பேஜ்ல என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க, என்னென்ன வேகன்ட் கொடுத்திருக்காங்க, salary range எப்படி இருக்கும், இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது, அப்ளிகேஷன் process வந்து எப்படி இருக்கும், செலக்ஷன் process வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்க நியர்பைல இருக்கக்கூடிய ICICI பேங்க்ல கூட வேலை வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியால இருக்கக்கூடிய எல்லா ICICI பேங்க் செக்டார்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து வேகன்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ வந்து முழுமையா பாருங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6க்கு மேற்பட்ட பேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. கிட்டத்தட்ட மல்டிபிள் ஜாப், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், பிரான்ச் மேனேஜர், ரீட்டைல் மேனேஜர், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லிட்டு பல விதமான ரோல் வந்து கொடுக்குறாங்க. நீங்க வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு பேங்க் செக்டார்ல வந்து வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு ஃபீலாக ரொம்ப கனவாகவே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்ல முடியும். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிற முடியும். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு பேங்க் செக்டார். இது வந்து ICICI பேங்க்ங்கிறது ஒரு ப்ரைவேட் செக்டார் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இந்த ICICI பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு பொதுவாக ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. ஃப்ரீயாகவே ஆன்லைனில் வந்து ஆல் ஓவர் கேண்டிடேட் நீங்கள் எந்த கம்யூனிட்டிஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஏஜ் லிமிட்டாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் உங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18-19 ஏஜில் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஸ்டார்டிங் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏஜ் இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவுமே கிடையாது. ஓப்பன் கேண்டிடேட்டு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு 1 by 1 வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பிரான்ச் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஃபங்க்ஷன், இது வந்து ஜாபோடைய ரூல். அதாவது என்னென்ன போஸ்டிங் சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன்ஸ் அந்த எக்ஸாம்பிளுக்கு ரீட்டைல் பிரான்ச் பேங்கிங் சொல்லிட்டு ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க. இந்த ரோல் வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய ICICI பேங்க்ல வந்து ஜாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து லொக்கேஷன்ஸ் வந்து பெங்களூரு. ரெக்ரூட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 20 இயர்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. மினிமம் வந்து குறைஞ்சபட்சம் 1 வருஷம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரோ ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸுக்கு உண்டான ஜாப் ரோலுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சேல்ஸில் வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து உங்களுக்கு வந்து பெங்களூர், மும்பை, டெல்லி, NCRன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 0 to 0 நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. சேல்ஸில் வந்து ரீட்டைல் ரிலேஷன்ஷிப் மேனேஜர், ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லிட்டு பல விதமான ரோல் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி BG2 வந்து கிளிக் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து வேலை வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஆப்ரேஷன்ஸ், அதாவது அட்மின் ஆப்ரேஷன்ஸில் உங்களுக்கு வந்து உள்ள வந்து பேக்அண்ட் ஆஃபீஸில் ரோல் ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் மேனேஜரில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் மேனேஜர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மேனேஜர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ், அட்மின்ஸ்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட ரோல் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத், ஹைதராபாத், கர்நாடகா, தமிழ்நாடு, ராஜஸ்தான், டெல்லி, மத்திய பிரதேஷ், ஹரியானான்னு சொல்லிட்டு பல விதமான ஸ்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லொக்கேஷன்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த லொக்கேஷன்ஸில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து 5 to 10 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பேங்கிங் குரூப்பில் வந்து உங்களுக்கு சேல்ஸ் ரிலேஷன்ஷிப் மேனேஜர், சேல்ஸ் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம அப்படியே அடுத்த பேஜில் பார்க்கும்போது எல்லாமே சேல்ஸில் தான் மோஸ்ட்லி வந்து கேட்குறாங்க. ரீட்டைல் அதாவது ரிலேஷன்ஷிப் மேனேஜராக, ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் இது மாதிரி தான் கேட்குறாங்க. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும். அப்படியே நம்ம வந்து ஃபைனலாக பார்க்கும்போது வந்து நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து வேலை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த இதில் அக்ராஸ் இந்தியா அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் நீங்கள் வந்து ஹோல்சேல் பேங்கிங் குரூப்பில் வந்து செக்டாரில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஜாபுடைய டைட்டில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது வந்து மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட லேப்டாப் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் கிடையாது. நீங்கள் ஆஃபீஸில் பேங்க்கில் போயிட்டு தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. சரிங்களா? அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட பெர்மனெண்ட்டாக ஒரு ஸ்டாண்டர்டாக லேப்டாப் வந்து இருக்கணுங்கிறது கிடையாது. ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இருந்தாலே போதும் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு என்னென்ன படிப்பு படித்தவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து இந்த இடத்துல அப்ளை ஹேர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ICICI பேங்க் கரியர்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து லாகின் ஐடி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளிகேண்ட் வந்து உள்ளே போயிடலாம். இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் வந்து ஃப்ரெஷராக நீங்கள் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல சைன் அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் கூட்டு போகும். பேசிக்காக உங்களுடைய பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கேட்பாங்க.
அதெல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு உங்களோட ரெஸ்யூம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட அகாடமிக் இன்ஃபர்மேஷன், நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க, என்னவா படிச்சிங்க, எந்த இயரில் பாஸ் அவுட் ஆனீங்க, உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே கேட்பாங்க. என்ன மேஜராக என்ன படிச்சிங்க அப்படிங்கிறது கேட்பாங்க. அதெல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, அது என்ன டிசிஷனில் ஒர்க் பண்ணீங்க, எத்தனை வருஷமாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ கரெக்டாக எவ்வளோ சேலரி இருந்து வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து கேட்பாங்க. அதெல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபைனலாக உங்களுடைய நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாகவே ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜாபுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய நம்பர்கள் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஜாப்பை பார்த்துட்டு அது ஒரு ஜாப்புக்கு மட்டுமே அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறீங்க. அப்போ இந்த இதில் வந்து கிட்டத்தட்ட நிறைய ஜாப் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் 2-3 ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் என்றைக்குமே. அப்போ தான் ஒரு ஜாப் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு ஐசிசி பேங்க்லேருந்து வேலை கிடைக்கிறதுக்கு 99% வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தகுதியான ஒரு நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து. அதனால் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாப் சீக்கர் அன்எம்ப்ளாய் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு தகவலோடு நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.